Question number 10 பாருங்க. A rational number has a terminating decimal expansion, so whose last non-zero digits occurs in the fourth decimal place. ஸோ இதோட மீனிங் என்ன அப்படின்னா, ஒரு ரேஷ்னல் நம்பர் வந்து டெர்மினேட்டிங் டெசிமல் எக்ஸ்பான்ஷன் இருக்குது, லாஸ்ட் நான் ஜீரோ டிஜிட்ஸ் அக்கர்ஸ் இன் த ஃபோர்த் டெசிமல் பிளேஸ். ஸோ இதோட மீனிங் வந்து அந்த ரேஷ்னல் நம்பர் ஸோ இந்த மாதிரி இருக்குது, 8.4637. அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்த்து டிஜிட்டில் நான் ஜீரோ நம்பர்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து அந்த டெர்மினேட்டிங் டெசிமல் எக்ஸ்பான்ஷன் இந்த மாதிரி ஃபார்மட்டில் இருக்குது. ஓகேங்களா? இதே நம்பர் கிடையாது, இந்த மாதிரி ஒரு ஃபார்மட்டில் இருக்குது. ஷோ தட் such a number can be written in the form of p by 10 power 4. ஸோ இந்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா p by 10 power 4 இந்த ஃபார்மில் எழுதலாம். வேர் p is an integer not divisible by 10. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த pன்ற இன்டிஜர் வந்து பார்த்திங்கன்னா 10ஆல் டிவைட் ஆகாது. ஓகேங்களா? ஸோ ஒரு டெர்மினேட்டிங் டெசிமல் எக்ஸ்பான்ஷன் இருக்குது அப்படின்னா, ஸோ அதோட டினாமினேட்டர் வந்து பார்த்திங்கன்னா 2 power m into 5 power m இந்த ஃபார்மட்டில் தான் இருக்கும். இப்போது இந்த நம்பர் வந்து 2ஆலையும் டிவைட் ஆகுது, 5ஆலையும் டிவைட் ஆகுதுன்னா கீழே வந்து 2 power n into 5 power mன்னு வரும். பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு நம்பரால் தான் டிவைட் ஆகுது. இப்போ 2ஆல் டிவைட் ஆகுதுன்னா 5ஆல் டிவைட் ஆகலை அப்படின்னா இங்கே ஈவன் நம்பர் வரும். இதுவே வந்து பார்த்திங்கன்னா 5ஆல் டிவைட் ஆகுது, 2ஆல் டிவைட் ஆகலை அப்படின்னா லாஸ்ட்டாக 5 வர மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 10ஆல் டிவைட் ஆகலை, வேறு எந்த நம்பரால் வேணால் டிவைட் ஆகுனா அப்போ லாஸ்ட் டிஜிட் 0 இல்லை அப்படின்னு அர்த்தம். பியில் லாஸ்ட் டிஜிட் 0 இல்லை அப்படின்னு அர்த்தம். இஸ் இட் நெசசரி தட் த டினாமினேட்டர் ஆஃப் த ரேஷ்னல் நம்பர் ரிட்டன் இன் த லோயஸ்ட் ஃபார்ம். ஸோ இந்த டினாமினேட்டரை லோயஸ்ட் ஃபார்மில் எழுதணும் அப்படின்னா இட் இஸ் டிவிசிபிள் பை 2 power 4 ஆர் 5 power 4. ஒன்று 2 power 4 இருக்கணும் ஆர் 5 power 4 இருக்கணும். இதுக்கு வந்து ரீசன் எழுதுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம லோயஸ்ட் ஃபார்முக்கு எழுதலாம். p டிவைடட் பை இந்த 10 power 4 வந்து எப்படி எழுதலாம்னா 2 into 5 அப்படின்னு எழுதிக்கலாம், பவர் 4. ஸோ p டிவைடட் பை 2 power 4 into 5 power 4 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இப்போது இந்த இடத்துல if p is not divisible by 2, இப்போ p வந்து பார்த்திங்கன்னா 2ஆல் டிவைட் ஆகலை அப்படின்னா டினாமினேட்டர் வந்து பார்த்திங்கன்னா 2 power 4 அப்படியே தான் இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி if p is not divisible by 5, 5ஆல் டிவைட் ஆகலை அப்படின்னா ஸோ டினாமினேட்டரில் 5 power 4 வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தான் இருக்கும். இப்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா 10ஆல் டிவைட் ஆகாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 10ஆல் டிவைட் ஆகாதுன்னா இதில் ஏதாச்சும் ஒரு இது மட்டும்தான் இருக்கும். இது ரெண்டுமே இருக்குன்னா அது மேபி 10ஆல் டிவைட் ஆகிறதா கூட இருக்கலாம். பட் இங்கே வந்து 10ஆல் டிவைட் ஆகாதுன்னு சொன்னதால் இப்போது இதில் ஏதாச்சும் ஒரு இது தான் இருக்கும். அதுதான் இங்கே கொஷினே அதான் கேட்டிருக்காங்க. இஸ் இட் நெசசரி தட் த டினாமினேட்டர் ஆஃப் த ரேஷ்னல் நம்பர் லோயஸ்ட் ஃபார்மில் எழுதும்போது இதில் ஏதாச்சும் ஒன்று மட்டும்தான் இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்று 2 power 4 ஆர் 5 power 4ல் மட்டும்தான் இருக்குமா. ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா since p is an integer not divisible by 10, so அப்போ is it necessary the denominator of the rational number lowest ஃபார்மில் எழுதும்போது 2 power 4 ஆர் 5 power 4ல் தான் இருக்குமா. ஏன்னா அங்கே ஃபோர்த் டெசிமல் பிளேஸில் தான் வந்து டெர்மினேட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கண்டிப்பாக வந்து டினாமினேட்டரில் ஒன்று 2 power 4 இருக்கணும், இல்லைனா வந்து 5 power 4 இருக்கணும். ஓகேங்களா? அதாவது இந்த pன்ற நம்பர் 2ஆல் டிவைட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 32/2னா இது கட் பண்ணும்போது 16 வரும், இது கட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா 8 வரும். டிவைட் ஆச்சுன்னா இந்த 2 வந்து ரெடியூஸ் ஆகிட்டே இருக்கும். அதாவது இந்த 2 power 4ன்றது 2 power 3 அந்த மாதிரி ரெடியூஸ் ஆகிட்டே இருக்கும். பட் டிவைட் ஆகாமல் இருந்தால் தான் 2 power 4 வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் இட் இஸ் இருக்கும். ஸோ அப்போ இந்த சம்முக்கு வந்து ஆன்சர் என்ன அப்படின்னா எஸ், இட் இஸ் நெசசரி that denominator is divisible by 2
power 4 or 5 power 4 இதில் ஏதாச்சும் ஒன்று வந்து டினாமினேட்டரில் ஆஸ் இட் இஸ் இருக்கணும். ஓகேங்களா. ஸோ ரெண்டும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகேங்களா. ஏன் ரெண்டும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா இது வந்து p is not divisible by 10 அதனால தான். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 11 பாருங்கள். Without performing division, determine whether the decimal expansion of 18 by 125 is terminating or not non-terminating. If it terminates, state the number of decimal places. ஸோ எத்தனை டெசிமல் பிளேஸ் கழித்து டெர்மினேட் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம லாங் டிவிஷன் பண்ணக்கூடாது. ஸோ 125 இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரைம் ஃபேக்டராக ஸ்ப்ளிட் பண்ணுங்கள். 5ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 2 5s are 10, 2 5 5s are 25. ஸோ இங்கே 5 டேபிள் போட்டிங்கன்னா 5 வரும். அகைன் 5 1. ஸோ 18 by 125 நம்ம என்ன எழுதலாம்னா 5 power 3 அப்படின்னு எழுதலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் 2 power m into 5 power n. ஓகேங்களா. ஆக்சுவலாக இங்கே 2 இல்லை அப்படின்னா நம்ம இதை எப்படி எழுதலாம்னா 2 power 0ன்னு எழுதிக்கலாம். 2 power 0 into 5 power 3. ஸோ அப்போ இட் இஸ் இன் த ஃபார்ம் 2 power m into 5 power n. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா terminating decimal expansion. ஸோ இதில் எத்தனை டிஜிட்ஸ் கழித்து இது வந்து டெர்மினேட் ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே மேக்ஸிமம் பவர் வந்து என்னன்னு பாருங்கள். அதாவது வந்து பார்த்திங்கன்னா 2 power 0 into 5 power 3. இதில் ஹையஸ்ட் பவர் வந்து 3. ஸோ ஹையஸ்ட் பவர் வந்து 3னா 3 டிஜிட்ஸ் கழித்து வந்து பார்த்திங்கன்னா டெர்மினேட் ஆகும். ஓகேங்களா. ஸோ நம்பர் ஆஃப் டெசிமல் பிளேசஸ் அது வந்து பார்த்திங்கன்னா 3. ஸோ இது நம்ம இன்னும் வந்து உங்களுக்கு இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா 18 by 5 power 3. இப்போ நான் இது என்ன பண்ண போகிறேன்னா ஒரு பர்பஸ்க்காக 2 power 3ஆல் மல்டிப்ளை பண்ணி 2 power 3ஆல் டிவைட் பண்ணிக்க போகிறேன். ஆக்சுவலாக இதுவே வந்து ஆன்சர் தான். எது வந்து மேக்ஸிமம் பவரோ அத்தனை பிளேஸ் கழித்து டெர்மினேட் ஆகும்ட்டு. பட் இது நான் கன்செப்ஷனலாக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஏன் வந்து நான் 2 power 3 போடுறேன்னா 5 2s are 10 வரும். அப்போது இங்கே பாருங்கள் 18 into 8. இந்த இடத்துல இதை எப்படி எழுதலாம்னா 5 into 2 power 3ன்னு எழுதலாம். ஸோ 18 into 8 வந்து பார்த்திங்கன்னா 144 வரும். இங்கே 10 power 3 வரும். ஸோ 144 டிவைடட் பை 10னா 1000. 10 power 3னா 10 10s are 100, 100 10s are 1000. ஸோ இங்கே 3 டிஜிட் 0 கட் பண்ணிவிட்டு 3 டிஜிட் தள்ளினீங்க அப்படின்னா 0.144 வரும். அப்போது நம்பர் ஆஃப் டெசிமல் பிளேசஸ் வந்து பார்த்திங்கன்னா 3. அதாவது மேக்ஸிமம் எத்தனை நம்பர் இருக்கோ அத்தனை பிளேசஸ் கழித்து வந்து பார்த்திங்கன்னா இது டெர்மினேட் ஆகும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 12 பாருங்கள். A rational number in its lowest form has the denominator வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 power 3 into 5. So how many decimal places will its decimal expansion have? Explain your answer. So இது வந்து பார்த்திங்கன்னா 2 power m into 5 power n இருக்குது. ஸோ பவர் ஆஃப் 2 வந்து பார்த்திங்கன்னா which is equal to 3. அடுத்தது பவர் ஆஃப் 5 which is equal to 1. ஸோ இதில் மேக்ஸிமம் பவர் வந்து எத்தனை இருக்குது? ஹையஸ்ட் பவர். ஸோ இதுக்கு நான் இதுக்கு முன்னாடி ப்ராப்ளத்தில் எக்ஸ்பிளைன் பண்ண இல்லைங்களா. ஹையஸ்ட் பவர் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் டெசிமல் பிளேசஸ். ஸோ இதில் எத்தனை பவர் இருக்குன்னா 3 பவர் தான் ஹையஸ்ட் பவர். ஸோ இட் டெசிமல் எக்ஸ்பேன்ஷன் ஹேவ் 3 decimal places. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 13 பாருங்கள். let a equal to 7 by 12, b equal to 5 by 6 express both a and b in the form of k1 by m and k2 by m. ஸோ இந்த ஃபார்மில் ஏவையும் பி எழுதணும். அதாவது கீழே வந்து சேமாக இருக்கணும். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 12 இருக்குது, இங்கே 6 இருக்குது. ஸோ இங்கே 12 வர வைக்கணும்னா ஒரு 2ஆல் மல்டிப்ளை பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. ஸோ a ஈக்குவல் டு 7 by 12, அப்போ b ஈக்குவல் டு 10 by 12. ஸோ இந்த ஃபார்முக்கு எழுதியாச்சு. ஸோ
இது வந்து K1, இது வந்து பார்த்தீங்கன்னா K2, இது வந்து M, கீழே இருக்கிறது M. ஸோ K1, K2 அண்ட் M ஆர் இன்டிஜர்ஸ். K2 மைனஸ் K1 வந்து 6 விட அதிகமாக இருக்கணும். ஸோ இப்போது 10 மைனஸ் 7 வந்து பார்த்தீங்கன்னா 3 தான் வருது. K2 மைனஸ் K1 வந்து 3 தான் வருது. அப்போ நம்ம இதை எடுத்துக்க முடியாது. ஸோ இன்னும் இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரீஅரேஞ்ச் பண்ணணும். ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா இது அகைன் வந்து ஒரு 2 ஆல் மல்டிப்ளை பண்ணி 2 ஆல் டிவைட் பண்ண போகிறேன். ஸோ 2 ஆல் மல்டிப்ளை பண்ணி 2 ஆல் டிவைட் பண்ணால் 7 2s are 14 வரும். இங்கே 10 2s are 20 வரும். ஸோ 20 மைனஸ் 4 வந்து பார்த்தீங்கன்னா 6 வரும். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 6 விட அதிகமாக இருக்கணும். 6க்கு அடுத்த நம்பர் வரணும். அதனால் இது 2 ஆல் மல்டிப்ளை பண்ணாமல் 3 ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ 3 ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது இது வந்து பார்த்தீங்கன்னா 21/36 வரும். ஏ பியோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 10 3s are 30/36 வரும். இப்போ இங்கே K1ஓட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 21, K2ஓட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 30, எம்மோட வேல்யூ வந்து 36. அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா K2 மைனஸ் K1 கிரேட்டர் தென் 6 வர மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போது 30 மைனஸ் 21 கிரேட்டர் தென் 6 வருதா பார்த்துக்கோங்க. ஸோ 7 which is greater than 6 which is true. ஸோ அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துடுச்சு. யூஸிங் த சேம் டினாமினேட்டர் M. Write exactly 5 distinct rational number lying between A and B keeping an integer numerator. ஸோ இதுக்கு நடுவில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 5 டிஸ்டிங்க்ட் ரேஷ்னல் நம்பர் வேறு ரேஷ்னல் நம்பர் எழுதணும். கீப்பிங் அன் இன்டீஜர் நியூமரேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்டீஜர் இருக்கிற மாதிரி. ஸோ இதிலே நம்ம என்ன பண்ணலாம் எழுதிக்கலாம். ஸோ 21 இங்கே வந்து பார்த்திங்கன்னா 30. ஸோ இதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா 22 டிவைடட் பை 36, 23 டிவைடட் பை 36, 24 டிவைடட் பை 36, 25 டிவைடட் பை 36, 26 divided by 36, 27 divided by 36. ஸோ அவங்க 5 தான் கேட்குறாங்க. ஸோ அப்போ இதோட 26 divided by 36 இதோட நம்ம முடிச்சுக்கலாம். ஓகேங்களா. எக்ஸ்பிளைன் ஒய் K2 மைனஸ் K1 கிரேட்டர் தென் n + 1 நெசசரி டு ஃபைண்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ். அதாவது K2 மைனஸ் K1 வந்து பார்த்திங்கன்னா n + 1 விட அதிகமாக, அதாவது இப்போ நமக்கு n நேச்சுரல் நம்பர்ஸ் இருக்கணும் அப்படின்னா இந்த K2 மைனஸ் K1 வந்து பார்த்திங்கன்னா இந்த n விட 1 அதிகமாக இருக்கணும், இந்த டிஃப்ரென்ஸ். அதாவது இது வந்து நான் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். இப்போது இந்த இடத்துல இது வந்து K2, இது வந்து பார்த்திங்கன்னா K1. ஸோ K2 மைனஸ் K1 வந்து என்ன வருது, 30 மைனஸ் 21 9 வருது. அப்போ இதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் எத்தனை ரேஷ்னல் நம்பர்ஸ் எழுதலான்னு பாருங்கள். 22, 23, 24, 25, 26, 27, இன்னும் 28/36, 29/36. ஸோ இப்போ இதில் எத்தனை ரேஷ்னல் நம்பர் இருக்குதுன்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8. ஸோ அப்போ இந்த இடத்துல 8 ரேஷ்னல் நம்பர்ஸ் எழுதலாம். ஓகேங்களா. அப்போ K2 மைனஸ் K1ஓட வேல்யூ வந்து 9 இருக்குது அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு வந்து என்னோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 8. ஓகேங்களா. ஸோ அப்போது நமக்கு 8 ரேஷ்னல் நம்பர் வேணும் அப்படின்னா இதோட டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதை விட அதிகமாக இருக்கணும், இதை விட வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கணும். ஓகேங்களா. இப்போ இங்கே 8னா 8 + 1, இப்போ வந்து பார்த்திங்கன்னா 8 + 1 வந்து 9 ரேஷ்னல் நம்பர் வேணும் அப்படின்னா இந்த K2 மைனஸ் K1 வந்து 9 விட அதிகமாக இருக்கணும். ஓகேங்களா. 9 விட அதிகமாக இருக்கணும். ஸோ இப்போ இங்கே வந்து எக்ஸாக்டாக 9 வருது. ஸோ 8 ரேஷ்னல் நம்பர்ஸ் எழுதியாச்சு. அதாவது இங்கே வந்து என்ன எழுதலாம்னா K2 minus K1 must be greater than n plus 1. This condition makes the difference of numerator more than numbers n required.
ஸோ ஏன் வந்து நம்ம இந்த கண்டிஷன் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா, அதாவது இப்போ நமக்கு 8 ரேஷனல் நம்பர் வேணும் அப்படின்னா, இப்போ நம்ம 9 அப்படின்னு நம்ம இங்கே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த டிஃபரன்ஸை நம்ம என்ன பண்ணணும், 10 ஆக்கணும். 10 ஆக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மினிமம் வந்து 9 ரேஷனல் நம்பர்ஸ் தேவை அப்படின்னு வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு 8 ரேஷனல் நம்பர் தேவைன்னா இந்த டிஃபரன்ஸ் வந்து, அதாவது இந்த 8+1 விட ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு தேவையான ரேஷனல் நம்பர் கிடைக்கும். ஆக்சுவலாக இங்கே வந்து பாருங்கள், நான் சிம்பிளாக சொல்கிறேன். இங்கே 7/12, இங்கே 10/12 இருக்குது. ஸோ 7/12 அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 10/12 இருக்குது. இப்போ இது ரெண்டுத்துக்கு நடுவில் நீங்கள் எத்தனை ரேஷனல் நம்பர் எழுதலாம்? 8/12 எழுதலாம். அடுத்தது 9/12 ரெண்டு தான் எழுதலாம். அப்போ இது ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து 3. ஓகேங்களா? இப்போ எனக்கு வந்து 5 ரேஷனல் நம்பர் வேணும் அப்படின்னா எனக்கு இந்த டிஃப்ரென்ஸை நான் என்ன பண்ணணும் அப்படின்னா 6 விட கிரேட்டர், அதாவது இந்த 5+1 6 விட கிரேட்டராக வர மாதிரி நான் எழுதினேன் அப்படின்னா என்னால் என்ன பண்ண முடியும்னா 5 ரேஷனல் நம்பர் ஈஸியாக எடுத்துக்க முடியும். ஓகேங்களா? இது வந்து ஜஸ்ட் ஒரு சிம்பிள் கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ நமக்கு எத்தனை ரேஷனல் நம்பர் வேணுமோ அது கூட 1 ஆட் பண்ணி அதை விட அதிகமாக இந்த டிஃபரன்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஓகேங்களா? இப்போ நமக்கு 10 ரேஷனல் நம்பர் வேணும்னா இந்த டிஃபரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 11 விட அதிகமாக இருக்கணும். ஓகேங்களா? அப்படி இருந்துச்சுன்னா நம்ம 10 ரேஷனல் நம்பர் ஈஸியாக, அப்போ 11 இருக்கும்போது டிஃபரன்ஸ் 11 இருக்கும்போது நடுவில் வந்து 10 நம்பர் எடுத்துக்கலாம் இல்லையா? இப்போ 5 நம்பர் இருக்கும்போது டிஃபரன்ஸ் 6 விட அதிகமாக இருந்துச்சுன்னா அப்போ நம்ம என்ன பண்ணலாம், 7 டிஃபரன்ஸ் இருந்துச்சுன்னா அதுலேருந்து நம்ம ஈஸியாக 5 நம்பர் எடுத்துக்கலாம் இல்லையா? ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கண்டிஷன் இங்கே யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ குழப்பிக்கிற மாதிரி எதுவும் இல்லை, சிம்பிள் கான்செப்ட் தான். நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 14 பாருங்கள். The 3 rational numbers x, y, z satisfy x plus y plus z equal to 0 and xy plus yz plus zx equal to 0. Show that all the rational numbers x, y, z must be simultaneously 0. ஸோ இது வந்து நம்ம ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. x, y, z 0ன்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. x plus y plus z 0வாக இருக்குது. x, y, yz plus zx equal to 0வாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு x plus y plus z equal to 0 இது வந்து பார்த்திங்கன்னா given. இப்போ நான் இதை என்ன பண்ண போகிறேன்னா ஸ்கொயர் பண்ண போகிறேன். ஸோ ஸ்கொயர் பண்ணிங்கன்னா x plus y plus z whole square equal to 0 ஸ்கொயர்னு வரும். ஸோ இந்த ஃபார்முலா வந்து நம்ம படிச்சிருக்கோம். ஸோ ஐடென்டிட்டி வந்து பார்த்திங்கன்னா x ஸ்கொயர் plus y ஸ்கொயர் plus z ஸ்கொயர் plus 2xy plus 2yz plus 2zx equal to 0. இதுதான் இந்த ஐடென்டிட்டி, இதோட எக்ஸ்பேன்ஷன் இது. ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதில் 2 காமனாக வெளியில் எடுத்துருங்க. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர், இந்த 3 இதில் வந்து 2 காமனாக வெளியில் எடுத்துட்டிங்கன்னா இதில் xy மட்டும் இருக்கும், இதில் yz மட்டும் இருக்கும், இதில் zx மட்டும் இருக்கும், which is equal to 0. ஸோ இந்த வேல்யூ வந்து 0ன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்போ இது வந்து 0. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. ஸோ இப்படி வருது. ஓகேங்களா? அப்போ எக்ஸு ஒய்இ இசட் மூணுமே வந்து ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணால் 0 வரும். இப்போ இதில் ஏதாச்சும் ஒரு நம்பர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் எக்ஸு 0, ஒய் 1, இசட் 1னா அப்போ இதை நான் ஸ்கொயர் பண்ணும்போது என்ன ஆகும், 0 + 1 + 1 வந்து 2 வரும். அப்போ இதை அதாவது எந்த ஒரு நம்பர் போட்டாலும் ப்ளஸ் நம்பரோ மைனஸ் நம்பரோ இந்த XY இசட்டுக்கு பதிலாக நீங்கள் எந்த ஒரு நம்பர் போட்டு ஸ்கொயர் பண்ணாலும் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் ப்ளஸ் ஆகிடும். அப்போ 0 வர்றதுக்கு பாசிபிலிட்டியே இல்லை. எப்போ 0 வரும்னா இது மூணுமே வந்து 0 வந்தால் மட்டும்தான் இது வந்து பார்த்திங்கன்னா 0 வரும். இந்த கண்டிஷன் வந்து இட் இஸ் பாசிபிள் ஒன்லி வென் எக்ஸு ஒய்இ இசட் ஈக்குவல் டு 0. இப்படி மூணுமே 0 வந்தால் தான் இது 0. ஓகேங்களா? ஸோ அப்போ இது வந்து எப்போ வரும் அப்படின்னா மூணுமே 0வாக இருக்கணும். ஓகேங்களா? ஹியர் சம் கேன் 0 when x equal to y equal to z equal to 0. இது மூணுமே 0 இருந்தால் தான் இந்த கண்டிஷன் கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா 14th சம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 15th சம் பாருங்கள். ஷோ தட் the rational number a plus b divided by 2 between the rational numbers a and b. ஸோ ஏன்னு ஒரு ரேஷ்னல் நம்பர் இருக்குது, பின்னு ஒரு ரேஷ்னல் நம்பர் இருக்குது. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் தான் a plus b by 2ன்ற ரேஷ்னல் நம்பர் இருக்கும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணோம்.
ஒரு உதாரணம் சொல்லணும்னா 2 4 ரெண்டு ரேஷனல் நம்பர் இருக்குன்னா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ 2 + 4 டிவைடட் பை 2 ஸோ 6/2 வந்து பார்த்திங்கன்னா 3 வரும் இல்லைங்களா. ஸோ அப்போ இந்த 3ன்றது வந்து பார்த்திங்கன்னா 2க்கும் 4க்கும் நடுவில் வருது. அதாவது a + b + 2 a + b டிவைடட் பை 2 அதுக்கு நடுவில் தான் அந்த வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டுத்துக்கும் நடுவில் வருது அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணணும், ப்ரூவ் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்னா AB rational numbers to prove a plus b divided by 2 it is lies between a and b. ஸோ ஏக்கும் பிக்கும் நடுவில் இந்த a plus b by 2 வந்து இருக்குது அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணணும், ப்ரூவ் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து a is less than b அப்படின்னு எடுத்துக்கோங்க. let a is less than b. so add a on both sides. ஸோ ரெண்டு பக்கம் a ஆட் பண்ணிங்கன்னா a plus a less than b plus a. அப்போ 2a less than இது a plus bன்னு எழுதிக்கோங்க. இப்போ இதை 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். 2a divided by 2 less than a plus b divided by 2. ஸோ 2க்கு 2 கேன்சல் ஆகிடும். ஸோ a is less than a plus b divided by 2. ஸோ இது ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கோங்க. ஸோ அகைன் இதே கண்டிஷன் எடுத்துக்கோங்க, a is less than b. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஆட் b on both side. ரெண்டு பக்கமும் நான் என்ன பண்ண போகிறேன், b ஆட் பண்ண போகிறேன். ஸோ a plus b less than b plus b. ஸோ a plus b less than 2b. அகைன் 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா a plus b divided by 2 less than 2b divided by 2. ஸோ 2க்கு 2 கேன்சல் ஆகிடும். அப்போ a plus b divided by 2 less than b. ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது a plus b by 2 வந்து ஏவை விட அதிகமாக இருக்குது, பியை விட கம்மியாக இருக்குது. அப்போ நம்ம இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணிங்கன்னா from 1 and 2 a is less than a plus b by 2 which is greater than b, sorry less than b. ஓகேங்களா. a வந்து a plus b by 2 விட கம்மியாக இருக்குது, a plus b by 2 வந்து b விட கம்மியாக இருக்குது. ஸோ இதுதான் அவங்க ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ therefore we can say a plus b by 2 is a rational number which lies between a and b. ஓகேங்களா. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு வந்து லாஸ்ட்டு ஒன் பாருங்கள். Find the length of the hypotenuse of all right triangles in the figure 3.14 which is referred as the square root spiral. ஸோ இங்கே வந்து ஸ்கொயர் ரூட் ஸ்பைரல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், எல்லா ஹைப்போட்டீனியஸும் கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கேருந்து பாருங்கள், இது h1 h2 h3 h4 h5 h6 h7 h8 h9 h10 மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 10 ஹைப்போட்டீனியஸ் இருக்குது. 1 2 3 4 5 6 7 8 9 10 ஹைப்போட்டீனியஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதுக்கு வந்து சென்டருக்கு நான் ஓன் பேர் கொடுத்துக்கிறேன். இது ஏன்னு எடுத்துக்கோங்க, இது பின்னு எடுத்துக்கோங்க, இது சின்னு எடுத்துக்கோங்க, இது டின்னு எடுத்துக்கோங்க, இது இ, இது எஃப், இது ஜி, இது ஹச், இது ஐ, இது ஜே, இது கே. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க. பை பித்தாகரஸ் தியரம். பித்தாகரஸ் தியரம் என்ன சொல்லுதுன்னா ஹைப்போட்டீனியஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு பேஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பர்பண்டிகுலர் ஸ்கொயர்னு சொல்லுது. ஸோ ட்ரையாங்கிள் ஓஏபி. ஸோ ட்ரையாங்கிள் ஓஏபி இதில் ஹைப்போட்டீனியஸ் வந்து h1. ஸோ h1 ஸ்கொயர் ஈக்குவல் டு இதுக்கு பேஸ் வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்கொயர் ப்ளஸ் பர்பண்டிகுலர் வந்து 1. இது இல்லைனா இப்படி வேணால் எழுதிக்கோங்க, பேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏபின்னு எழுதிக்கோங்க, பர்பண்டிகுலர் வந்து பார்த்திங்கன்னா OA. So h1 square equal to 1 square plus 1 square
h1 ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 + 1 வந்து 2. ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா ரூட் h1 ஸ்கொயர் ஈக்குவல் டு √2. இதுக்கு இது கேன்சல் ஆகிடும். அப்போ h1 ஈக்குவல் டு √2. ஸோ h1 வந்து √2. இப்போது OBC எடுத்துக்கோங்க. ட்ரையாங்கிள் OBC. இதில் ஹைப்போட்டீனியஸ் ஸ்கொயர், இதுக்கு வந்து ஹைப்போட்டீனியஸ் வந்து h2 ஸ்கொயர் ஈக்குவல் டு BC + OB. ஸோ BC ஸ்கொயர் ப்ளஸ் OB ஸ்கொயர். இதில் OB இஸ் நத்திங் பட் h1 ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ h2 ஸ்கொயர் ஈக்குவல் டு BC வந்து 1 ஸ்கொயர் ப்ளஸ் OB வந்து h1 வந்து √2 ஸ்கொயர். ஸோ அந்த இடத்துல ஸ்கொயருக்கு ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகிடும். அப்போது h2 ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 + 2. அப்போது h2 ஸ்கொயர் ஈக்குவல் டு 3. ஸோ ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா h2 ஸ்கொயர் ஈக்குவல் டு √3. ஸோ ரூட் கேன்சல் ஆகிடும். h2 ஈக்குவல் டு √3. ஸோ h2 வந்து பார்த்திங்கன்னா √3. இது வந்து √2. அடுத்தது h3 போடுங்க. ஸோ ட்ரையாங்கிள் OCD. ஸோ ட்ரையாங்கிள் OCD h3 ஸ்கொயர் ஈக்குவல் டு OCD CD ஸ்கொயர் ப்ளஸ் OC ஸ்கொயர். ஸோ OC ஸ்கொயர் இஸ் நத்திங் பட் h2 ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ அப்போ h3 ஸ்கொயர் ஈக்குவல் டு CD ஸ்கொயர் ப்ளஸ் h2 ஸ்கொயர்னு போட்டுக்கோங்க. h3 ஸ்கொயர் ஈக்குவல் டு CD வந்து 1 ஸ்கொயர் ப்ளஸ் இது வந்து பார்த்திங்கன்னா √3 ஸ்கொயர். ஸோ ஸ்கொயருக்கு ரூட் கேன்சல் ஆகிடும். அப்போ h3 ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 + 3. h3 ஸ்கொயர் ஈக்குவல் டு 4. அப்போ h3 ஈக்குவல் டு √4 வரும். ஸோ √4 2. ஸோ இங்கே என்ன வருதுன்னா √2 √3 √4 அந்த மாதிரி வருது. ஸோ சிமிலர்லி h3 வரைக்கும் போட்டாச்சு. அதாவது h1 வந்து என்ன வந்திருக்குன்னா √2 வந்திருக்கு. h2 வந்து √3 வந்திருக்கு. h4 வந்து பார்த்திங்கன்னா √4 which is equal to 2. அப்போ h5 கண்டுபிடிச்சிங்கன்னா √5. h6 கண்டுபிடிச்சிங்கன்னா √6. h7 கண்டுபிடிச்சிங்கன்னா √7. h8 கண்டுபிடிச்சிங்கன்னா √8. h1 √2 √3 √4. சாரி, இங்கே வந்து 3, இங்கே 4, இங்கே 5, இங்கே 6, இங்கே 7. h8 வந்து √9 which is 3. இங்கே கூட வந்து இதை √4 × 2 எழுதுனீங்கன்னா 4க்கு ரூட் எடுத்தால் 2 √2 வரும். h9 வந்து பார்த்திங்கன்னா √10. h10 வந்து பார்த்திங்கன்னா √11. h10 வந்து √11. ஸோ h10 வரைக்கும் இருக்குது. ஸோ √11. இதுக்கு அடுத்தது இருந்தாலும் நம்ம போடலாம். ஸோ இதுக்கு அடுத்ததும் ஸ்பைரல் கண்டினியூ ஆச்சு அப்படின்னா h11 ஈக்குவல் டு √10ன்னு வரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர். சிம்பிள் ப்ராப்ளம் தான். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.